விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தின் கீழ் கடைசியாக 2 குறள் சொல்லுவார் பாருங்க. மனுஷன் செத்தே போயிடும். இந்த குறளை சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. உடைமையும் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமையும் மடவார்கள் உண்டு. அதாவது உடைமையும் இன்மை அப்படிம்பார். என்ன உடைமையும் இன்மை? நிறைய செல்வந்தன், நிறைய பொருள் படைத்தவன், இதுதான் உடைமை. ஆனால் அவன் விருந்தோம்பல், மற்றவனுக்கு சோறு போடணும், ஒரு வேளைனாச்சும் அல்லது மாதத்துக்கு ஒருத்தனுக்குனாச்சும் ஏதாச்சும் சோறு போடணும் இல்லாதவனுக்கு அப்படின்னு நினைக்காதவன், புரியுங்களா? அவன்கிட்ட செல்வம் இருந்தும் இல்லாதவன், ஒரு இல்லாதவன் தானே. இப்போ என்கிட்ட காசு பணம் இல்லை சார், வசதியாக இல்லை, ஏழ்மையாக இருக்கேன், நான் ஒருத்தனை கூப்பிட்டு விருந்து போட முடியாது. முதல்ல விருந்துன்னா அறுசுவை உணவோடு போடணும்னு அவசியம் இல்லை. இவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இவன் எப்படி அடுத்தவனை கூப்பிட்டு விருந்து போடுவான்? இல்லாதவன் தானே மற்றவனுக்கு விருந்து போட மாட்டான். அப்போ நீ நிறைய செல்வம் வச்சுருந்தோம், மற்றவனுக்கு நீ உணவிடலை. மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் ஒரு இல்லாதவனுக்கு ஒரு 10 பேருக்கு கோயிலுக்கு போறியா, இல்லை எங்கேயோ டூர் போறியா, ஒரு 10 பேருக்கு சோறு போடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கப்பட்டவனுக்கு வரணும். அப்படி இருக்கப்பட்டவன்கிட்ட அந்த எண்ணமே இல்லைன்னு வச்சுங்க, மற்றவனுக்கு சோறு போடணும். அந்த செல்வம் இருந்து இல்லாதவன் தான் அவன். இப்போ இல்லாதவன் எப்படி மற்றவனுக்கு சோறு போட முடியாதுன்னு நினைக்கிறானோ, இப்போ உன்னிட்ட இவ்வளோ செல்வம் இருந்து என்ன புண்ணியம்? நீ ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரன் தான்டா. அதெல்லாம் இந்த குறளில் கண்டிக்கிறார். அடுத்த குறளை பார்ப்போம் சட்னு. உடைமையும் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. நீ விருந்து செய்யாட்டின உடைமையும் இன்மை, செல்வம் பொருள் எது இருந்தாலும் உனக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. மடமை மடவார்கள் உண்டு. சரி, அடுத்த குறளை பார்ப்போம். மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் இருந்து. அனிச்சம்னு ஒரு பூ இருக்குது சார். அந்த பூவை அப்படி முகந்தாலே அது வாடிடுமா, தன் தன்மையை இழந்துடும். புரியுங்களா? இது என்ன சொல்கிறாரு? ஒரு விருந்தோம்பல் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இல்லாதப்பட்டவன் வர்றான், நீ அப்புறமா சாப்பிட்லையா நவரு அப்படின்னு சொன்னால், ஏன்டா அவன் வீட்டுக்கு வந்தவனு விரியிடுவான். சில பேர் உட்கார்ந்தவனே கிளப்பி விடலாம். நீ ஏன் உட்காந்துருக்கா, நீ கடைசியாக சாப்பிட்லாம், உட்காரு, வந்தவங்க சாப்பிடட்டும்மா. சாப்பிட உட்கார்ந்தவனை ஒருத்தனை நீ சொன்னீன்னா, புரியுங்களா, இந்த அனிச்சம் பொறுக்க உடனே வாடிடும். அவன் மனசு நூடுல்ஸ் ஆகிடுவான், செத்து போடுவான். அந்த மாதிரியெல்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார். பரிமேலழகர் இன்னும் நிறைய விளக்கம் சொல்லுவார். 3 நிமிஷத்தில் முடிய போகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.